அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, மண்ணுலகில் மக்கள் குறைகளை தீர்க்க அவதரித்த ஐயப்பன் தன்னுடைய அவதார நோக்கம் முடிந்த பின்னர் சபரி ராமனால் மோட்சம் பெற்ற இடமே தான் எழுந்தருளை ஏற்ற இடமாக எண்ணி சபரிமலையை தேர்வு செய்தார். சபரிமலை செல்லும் பக்தர்கள் வழியில் தரிசிக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் தனிச்சிறப்புகள் உண்டு. அது குறித்து நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னால் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவுக்குள் வாருங்கள். எரிமேலி. சபரிமலை செல்லும் பக்தர்கள் எரிமேலியில் பேட்டை துள்ளுவது வழக்கம். மகிழ்ச்சியை ஐயப்பன் வதம் செய்யும் போது முதல் அம்பை இங்கிருந்துதான் எய்தாராம். ஐயப்பன் அங்கும் இங்கும் தாவி தாவி சண்டை போட்டதை உணர்த்தத்தான் இங்கு பேட்டை துள்ளல் நடப்பதாக கூறுகின்றனர். காளை கட்டி. ஐயப்பன் மகிழ்ச்சியுடன் சண்டை போடும் அழகை பார்த்து ரசிப்பதற்காக அங்கு வந்தாராம் பரமசிவன். அவர் தான் வந்த காளை வாகனத்தை கட்டி போட்டிருந்த இடம் என்பதனால் இந்த இடம் காளை கட்டி என்று அழைக்கப்படுகிறது என்கிறார்கள். அழுதாமலை. மணிகண்டன் எய்த அம்பு மகிழ்ச்சி மேல் பட்டதும் அவளது தீய குணங்கள் மாறி நல்ல எண்ணம் வந்தது. அதனால் தன்னை மன்னிக்கும்படி மனமிட்டு அவர் அழுததாக கூறப்படுகிறது. அவர் அழுத இடத்திலிருந்து அவரது கண்ணீர் நதியாக பெருக்கெடுத்து ஓடியதாகவும் அது அழுதா நதி என்று அழைக்கப்படுகிறது என்றும் நம்புகின்றனர். அழுதா நதியில் கல்லெடுத்து அதை அழுதா நதி மேடு முடியும் இடத்தில் வீசினால் பாவங்கள் போகும் என்பது நம்பிக்கை. கரிமலை. கரி என்றால் தமிழில் யானை என்று பொருள். காட்டு யானைகள் நிறைந்த கடினமான மலைப்பகுதி. பக்தியோடு வரும் பக்தர்களுக்கு ஐயப்பன் இந்த இடத்தில் கரம் கொடுத்து உதவுவார் என்பது நம்பிக்கை. பம்பை நதி. கங்கையைப் போல புண்ணிய நதியாக கருதப்படுவது பம்பை நதி. பம்பை, கல்லார், துணங்கார் போன்ற 3 நதிகளின் சங்கமமான பம்பை நதியில் பக்தர்கள் நீராடுவார்கள். மேலும் இங்கு பித்ருதர்ப்பணம் நடத்துவார்கள். பம்பை நதிக்கரையில் தான் தர்மசாஸ்தா ஐயப்பனாக அவதரித்தாராம். அதனால் இங்கு பக்தர்கள் தங்கிச் செல்வது வழக்கம். இங்கு நடக்கும் பம்பா சத்யா என்று அழைக்கப்படும் பம்பை விருந்து பிரசித்தி பெற்றது. பம்பை கணபதி கோயில். பம்பையில் புனித நீராடிவிட்டு பொன்னம்பல வாசனாகி ஐயப்பனை காண புறப்படும் போது முதல் தரிசனம் வழங்க முழுமுதல் கணபதி பம்பை நதிக்கரையில் கோயில் கொண்டுள்ளார். தங்களுடைய பயணத்தில் கஷ்டங்கள் ஏற்படாமல் காக்க விநாயகனுக்கு பக்தர்கள் தேங்காய் உடைத்து வழிபடுவார்கள். நாகராஜா, பார்வதி தேவி, ஹனுமான், ஸ்ரீராமன் சந்நிதிகளும் இங்கு உண்டு. இந்த இறைவர்களை வழிபட்டு விட்டு பக்தர்கள் மலையேறத் துவங்குவார்கள். நீலிமலை. சபரிமலை செல்லும் வழியில் சில இடங்களில் செங்குத்தான ஏற்றங்கள் உண்டு. பாரம்பரிய பாதையில் வரும் முதல் செங்குத்தான ஏற்றம்தான் நீலிமலை. இது சற்று கடினமான பகுதி. மலையேறும் பக்தர்களுக்கு இது சற்று கடினமான பகுதி. அப்பாச்சி மேடு. ஐயப்பரின் உதவியாளரான கடுவரன் வனத்தில் உள்ள துர்தேவதைகளை அடக்கி ஆளும் இடம். சபரிமலை யாத்திரையில் அதிக கடினமான மலையேற்றம் இந்த பகுதிதான். இந்த பகுதியில் உள்ள அப்பாச்சி பள்ளம் பிரசித்தி பெற்றது. கன்னிசாமிகள் இங்கு மாவுருண்டைகளை வீசுவார்கள். இது துர்தேவதைகள் தங்களை பின்பற்றி வராமல் இருக்க செய்யும் வழிபாடு என்கின்றனர். சபரி பீடம். ராமாயணத்தில் வரும் சபரியின் ஆசிரமம் இருந்த இடம் சபரி பீடம். ராவணனால் கடத்தப்பட்ட சீதையை தேடி வந்த ராமலட்சுமணர்கள் இங்கு வந்ததாகவும் இங்கு வைத்து சபரிக்கு ராமன் மோட்சம் வழங்கியதாகவும் ஐதீகம். சபரி மாதா இங்கு ஐயப்பனை சூக்ஷ்ம வடிவில் வழிபட்டாராம். சபரி பீடத்தில் தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி வெடி வழிபாடு நடத்துவார்கள். சரங்குத்தி. காட்டு கொள்ளையனான உதயனின் படையை தோற்கடித்த பின்னர் ஐயப்பனும் படையினரும் தங்கள் ஆயுதங்களை இங்கு விட்டதாக நம்பப்படுகிறது. கன்னி ஐயப்பர்கள் எப்படி பள்ளியில் மாணவர்கள் அட்டெண்டன்ஸ் போடுகிறார்களோ அதுபோல் எரிமேலியில் பேட்டை துள்ளி கொண்டு வரும் சரங்களை இங்கு குத்தி வைப்பார்கள். கன்னி ஐயப்பர்கள் என்று வரவில்லையோ அன்று மாளிகப்புறத்தம்மனை திருமணம் செய்து கொள்வதாக ஐயப்பன் உறுதியளித்ததாக ஐதீகம். கன்னி ஐயப்பர்கள் வந்துள்ளார்கள் என்பதற்கு ஆதாரம்தான் இங்கு குத்தப்படும் சரங்கள். அம்மன் ஒவ்வொரு ஆண்டும் இங்கு வந்து கன்னி ஐயப்பர்கள் வராத நாள் உள்ளதா என்று பார்த்து செல்லுவாராம். 18ஆம் படி. மிகவும் புண்ணியமான 18ஆம் படி 18 புராணங்களின் வடிவமாக கருதப்படுகிறது. சன்னிதானம் வரும் வழியில் உள்ள 18 மலைகளை குறிப்பிடத்தான் 18 படிகள் வைக்கப்பட்டுள்ளது என்ற கருத்தும் உண்டு. இந்த 18 படிகள் ஒரே கல்லால் உருவாக்கப்பட்டது. 1985ஆம் ஆண்டு
இந்த படி பஞ்சலோகங்களால் பொதியப்பட்டது. இருமுடிக்கட்டுடன் வருபவர்கள் மட்டுமே 18ஆம் படி ஏறலாம். படியின் முன்பகுதியில் தேங்காய் உடைத்துவிட்டு பக்தர்கள் படியேறுவார்கள். சத்தியமான பொன்னு 18ஆம் படி மேல்தான் ஐயப்பன் அருளாசி புரிகின்றார். ஐயப்பனின் மெய்க்காப்பாளர்கள் கொச்சு கடுத்தா வலிய கடுத்தா ஆகிய இருவரும் படிகளின் வலப்புறமும் இடப்புறமும் குடிகொண்டுள்ளனர். இவர்களை வணங்கி இவர்கள் உத்தரவை மானசீகமாக பெற்றுவிட்டு தேங்காய் உடைத்துபடி படியேற வேண்டும். புலன்கள் 5, பொறிகள் 5, பிராணன் 5, மனம், புத்தி, அகங்காரம் என்று இந்த 18 கடந்து யோகமூர்த்தியாக காட்சியளிக்கும் ஐயப்பனை நாம் தரிசிக்க வேண்டும். கர்ப்ப கிரகம் ஐயப்பன் குடிகொண்டு பக்தர்களுக்கு அருள்வாளிக்கும் இடம். மணிகண்டன் பிறந்தது முதல் சபரிமலையில் குடிகொண்டது வரையிலான ஐயப்ப சரிதம் 700 செம்பு தகடுகளில் பதிக்கப்பட்டு இங்கு வைக்கப்பட்டுள்ளது. ஆழி இருமுடி கட்டு பெறும் பக்தர்கள் தேங்காயில் அடைத்து கொண்டு வரும் நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். பின்னர் அந்த தேங்காய் ஆழியில் போட்டு எரிக்கப்படும். மாளிகப்புறத்தம்மா மகிஷாசுரனை சண்டிகா தேவி வதம் செய்த போது துக்கமடைந்த அவரது சகோதரி மகிஷி பிரம்மனை தவம் செய்து சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கும் மகனல்லாமல் யாராலும் என்னை கொல்ல முடியாது என்று வரம் பெற்றார். வரம் பெற்ற ஆணவத்தில் தேவலோகத்தின் மீது தாக்குதல் நடத்தினார். அந்த மகிழ்ச்சியை வதம் புரியத்தான் ஐயப்பன் அவதாரம் எடுத்தார் என்பது நம்பிக்கை. ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்தாலும் மாளிகப்புறத்தம்மாவாக இருக்க அருள் பாலித்தாராம். பொன்னம்பலமேடு காட்டில் சிவகணங்களும் ரிஷிகளும் மணிகண்டனை தரிசித்து நீலிமலை வீட்டில் நவரத்தின சிம்மாசனம் அமைத்து அவரை எழுந்தருளச் செய்தார்களாம். அந்த தலமே இப்போது பொன்னம்பலமேடு என்று அழைக்கப்படுகிறது என்கிறார்கள். அன்பான அன்பர்களே, சபரிமலை என்ற புண்ணிய பூங்காவனத்துக்கு செல்லும் நாம் அங்கிருக்கும் ஒவ்வொரு தலங்களையும் உணர்ந்து தரிசித்து அவன் அருள் பெறுவோம். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.